வணக்கம். இன்டர்நெட்ல இப்போ ஒரு விஷயம் ஒரே வைரல் ஆயிட்டு இருக்கு. 23 லட்சத்துல துபாய் கோல்டன் விசா அப்படின்னு. இது நிஜமா? இது எப்படி சாத்தியம்? யாரெல்லாம் இதுக்கு ட்ரை பண்றாங்க? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு பார்க்கலாம். வணக்கம். நிச்சயமா பார்க்கலாம். இது யுஏ அரசாங்கம் 2019ல கொண்டு வந்த ஒரு திட்டம். உலக அளவுல இருக்கிற திறமையாளர்களையும் முதலீட்டாளர்களையும் ஈர்க்கணும்னு. ஓ, அப்போ இது புதுசு இல்லையா? இல்ல 2019ல இருந்தே இருக்கு. இது ஒரு நீண்ட கால ரெசிடென்சி விசா, அதாவது 5 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம். இது மூலமா வெளிநாட்டுக்காரங்க அங்க ஸ்பான்சர் இல்லாமலேயே. ஸ்பான்சர் இல்லாமலையா? ஆமா, ஸ்பான்சர் இல்லாம வாழலாம், வேலை செய்யலாம், படிக்கலாம், ஏன் சொந்தமா பிசினஸ் கூட ஆரம்பிக்கலாம். அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு போகலாம். சரி சரி. அப்போ இந்த 23 லட்சம் கதை என்ன? அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது எப்படி சாத்தியம்? அது இந்த 10 வருஷ விசா சம்பந்தப்பட்டதா? ஆமா, அது இந்த 10 வருஷம் கோல்டன் விசா தான். குறிப்பா சொத்துல முதலீடு செய்யறது மூலமா வாங்குற விசா. இதுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா AED 2 மில்லியன். AED 2 மில்லியன். அது நம்ம ஊரு காசுக்கு நம்ம மதிப்புக்கு ஏறக்குறைய ஒரு 45லிருந்து 50 லட்சம் ரூபாய் வரும். அந்த மதிப்புள்ள சொத்துல முதலீடு செய்யணும். அப்போ எப்படிங்க 23 லட்சத்துக்கு தராங்க? இங்கதான் ஏதோ விஷயம் இருக்கு போல. விஷயம்னு இல்ல, இது சில ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் கொடுக்கிற ஒரு ஆப்ஷன். அவங்க ஸ்ட்ரக்சர்ட் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சில திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ட் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல ஒரு பகுதி தொகையை மட்டும் கட்டுனா போதும். அதாவது கிட்டத்தட்ட இந்த 23-25 லட்சம். ஓ, மீதி தொகையை நீங்க அப்புறமா தவணைகள்ல கட்டிக்கலாம். சில டெவலப்பர்ஸ் 1-2 வருஷத்துக்கு இஎம்ஐ கூட இல்லாம ஆஃபர் பண்றாங்க. அந்த டெவலப்பரே உங்க விசாவுக்கும் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. ஓ, அப்படியா? இது இது சுவாரஸ்யமா இருக்கே. அதனால தான் இவ்ளோ பேர் அப்ளை பண்றாங்களோ? கலீஜ் டைம்ஸ் ரிப்போர்ட்ல கூட படிச்சேன். இந்தியர்களோட விண்ணப்பம் போன வருஷம் 300% அதிகமா இருக்காமே. ஆமா, அது உண்மைதான். 300% அதிகரிப்பு இருக்கு. யார் இவங்கெல்லாம்? எதுக்காக இவ்ளோ ஆர்வம் காட்டுறாங்க? இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் இந்தியால இருந்து துபாய் போய் அங்கிருந்து உலக சந்தைக்கு பிசினஸ கொண்டு போக நினைக்கிறாங்க. குளோபல் ரீச். ஆமா. அப்புறம் ரிமோட் ஒர்க்கர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ். துபாயில வருமான வரி இல்லையா, அதனால அங்கிருந்து வேலை செய்ய விரும்புறாங்க. சரிதான். அடுத்து குடும்பங்கள், நல்ல தரமான கல்வி சுகாதாரம் தேடுறவங்க, அப்புறம் ஓய்வு பெற்றவங்க, HNIன்னு சொல்ற அதிக சொத்து மதிப்பு உள்ளவங்க. அவங்க தங்களோட முதலீடுகளை பன்முகப்படுத்தவும் வாழ்க்கை முறையை மாத்தவும் இத ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ஓகே, அப்போ இதோட முக்கிய நன்மைகள் என்னன்னு இன்னும் கொஞ்சம் வரிசைப்படுத்த முடியுமா? முக்கியமா பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கான வதிவிட உரிமை, அதுவும் புதுப்பிக்க கூடியது. இது ஒரு பெரிய விஷயம். ஆமா. ரெண்டாவது, உங்க குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி, குழந்தைகள், ஏன் பெற்றோரை கூட நீங்க ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு போலாம். ஓ, அதுவும் நல்ல விஷயம்தான். அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறது, கார் வாங்குறது, சொத்துக்களை வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் ரொம்ப சுலபம். லோக்கல் பார்ட்னர் இல்லாமலே நீங்க தொழில் தொடங்கலாம். அப்புறம் சொன்ன மாதிரி வருமான வரி இல்ல. ஒரு துபாய் அட்ரஸ்ங்கிறது உலக அளவுல ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கும். கேட்கும் போதே நல்லா இருக்கு. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும் இல்லையா? எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? கண்டிப்பா இருக்கு. முதல்ல, இது கோல்டன் விசா மட்டும்தான், குடியுரிமை கிடையாது. இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி. சில சலுகைகள், விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் உத்தியா கூட இருக்கலாம். அதனால நீங்க முழுசா விசாரிச்சு டியூ டிலிஜென்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டியூ டிலிஜென்ஸ்ல எதை முக்கியமா பார்க்கணும்? முக்கியமா அந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பரோட பின்னணி, அவங்க நம்பகமானவங்களான்னு பார்க்கணும். அப்புறம் சொத்தோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா, அக்ரிமெண்ட்ல ஏதாவது மறைமுக கட்டணங்கள் இருக்கா, வருஷம் மெயின்டெனன்ஸ் செலவு எவ்வளோ வரும், இதெல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி குறைஞ்ச ஆரம்ப கட்டண திட்டங்கள்ல வர சொத்துக்கள் சில சமயம் நகரோட முக்கிய இடங்கள்ல இல்லாம தள்ளி இருக்கலாம். அதையும் பார்த்துக்கணும். எப்பவுமே அங்கீகரிக்கப்பட்ட டெவலப்பர்கள் மூலியமா முறையான ஆவணங்களோட போறது தான் பாதுகாப்பு. சரி சரி. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காலத்துல ரொம்ப வசதியானவங்களுக்கு மட்டும்தான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறது சாத்தியமா இருந்துச்சு. ஆனா இப்போ நடுத்தர வர்க்க இந்தியர்கள், ப்ரொஃபஷனல்ஸ் கூட இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியுதுன்னு தெரியுது இல்லையா? நிச்சயமா. அதுதான் இங்க முக்கியமான மாற்றம். உலகளாவிய நடமாட்டம், குளோபல் மொபிலிட்டி இப்போ பரவலாகிட்டு வருது. இது வெறும் வசிப்பிட உரிமைன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. வேற எப்படி பார்க்கணும்? இத ஒரு வியூக நகரவா பார்க்கணும். துபாயை ஒரு ஹப்பா வச்சு உங்க ஸ்டார்ட் அப் அல்லது இ-காமர்ஸ் பிராண்டை உலக லெவல்ல கொண்டு போகலாம். அங்க பேங்கிங் வசதிகளை ஏற்படுத்திக்கிட்டு சர்வதேச அளவுல பிசினஸ் பண்ணலாம். ஓ,
அப்புறம் இந்த சொத்து அடிப்படையிலான விசாக்கள்ல உங்க முதலீட்டுக்கு ஒரு வருமானமும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வதிவிட உரிமையும் கிடைக்குது. இது ஒரு டபுள் வின் மாதிரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த 23 லட்சம் ரூபாய் துபாய் கோல்டன் வீசாங்கிறது ஒரு ஸ்கேம் இல்ல. ஆனா கண்ணு மூடிட்டு நம்பிடக்கூடாது. ஆமா, சரியா திட்டமிடணும். நல்லா விசாரிச்சு நம்பிக்கையான பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து பண்ணா இது ஒரு நல்ல வாழ்க்கை முறை மாற்றமாவும் இருக்கலாம். ஒரு புத்திசாலித்தனமான பிசினஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் மூவாவும் இருக்கலாம். குறிப்பா இந்திய தொழில் முனைவோருக்கு, ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்கு, குடும்பங்களுக்கு துபாய் ஒரு முக்கியமான அடுத்த கட்டமா இருக்கலாம். ஆமா, இது பல புதிய வாய்ப்புகளை திறக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம். இல்லனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கோல்டன் விசா திட்டங்கள் உலக அளவுல குடியேற்றம், முதலீட்டு முறைகள்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பா இந்தியாவிலிருந்து வெளியேறும் திறமைசாலிகள் மற்றும் முதலீடுகளின் போக்கை இது எப்படி மாற்றும்? யோசிச்சு பாருங்க.